Hi guys, today's menu is சப்பாத்தி வித் சன்னா மசாலா. ஸோ இப்போ நைட் டைம்ங்கிறதுனால அம்மா வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸை தான் இப்போ எனக்கு முன்னாடி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்னு. சன்னா மசாலாவுக்கு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வெள்ளை கொண்ட கடலைப்பா. அதுலேயும் பெரிய சைஸ் இருக்குல்ல, அது ஒரு 1/4 கிலோ 250 கிராம் வாங்கி அம்மா ஆல்ரெடி ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு இப்போ அதை எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சன்னா மசாலாவுக்கு ஒரு பவுடர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொத்தமல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்காங்க, கசகசா 1 ஸ்பூன், தென் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ ஒரு 4-5 வச்சுருக்காங்க, அப்புறம் சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இது வந்து மிளகு, கருப்பு மிளகு ஒரு 2 ஸ்பூன். எல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் நல்லா ஸ்பைஸியாகவே சாப்பிடுவோம், 2 ஸ்பூன். ஸோ அப்புறம் லவங்கப்பட்டை இந்த அளவுக்கு, ஒரு பட்டை அளவுக்கு அதை உடச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 8லேருந்து ஒரு 10 கிராம்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து தனி மிளகாய்த்தூள், காரத்தூள்னு சொல்லுவோம்ல, அது குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, தனி மிளகாய்த்தூள். அது எத்தனை ஸ்பூன்மா? 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு இப்போ காட்டுறேன். இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி மேலே அம்மா வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனையும் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஹீட்லாம் வெளியில் போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு சட்டி வச்சு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுருக்காங்கப்பா. ஓகேவா? ஃப்ளேம் வந்து கீழே இருக்குது, இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். நம்ம எதுவும் ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். வித்தவுட் பேன் அதில் போய் இப்போ நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எப்படி போட்டு வறுத்துட்ருக்காங்க. ஒரு பொன்னிறம்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாரும் பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ஓகேவா? ஓகே, இதோ எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. ஸோ இந்த கசகசாவை மட்டும் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாமாப்பா. இது வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஓரளவுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுப்பா. இப்போ வந்து அந்த கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மம்மி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணுற கன்சிஸ்டன்சியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த மசாலாஸ்லாம் வறுத்து அந்த தனி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி இப்போது இது நல்லா சூடும் ஆறிடுச்சு. இதை நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதே சேம் டைம் நம்மளுக்கு வந்து டொமேட்டோ பியூரி, தக்காளி பேஸ்ட்டும் வேணும். ஸோ அதனால் நம்ம தக்காளி இது மாதிரி எத்தனை தக்காளிமா எடுத்துருக்கோம்? 4 தக்காளி. ஒரு மீடியம் சைஸ் இருக்குமா? மீடியம் சைஸ் ஒரு 4 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி அரைக்கிறதுக்கு சும்மா கட் பண்ணி போட்டிருக்கோம். இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ டொமேட்டோ பியூரியும் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் பண்ண வேண்டிய வேலைகளை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஆயில் ஊற்றி நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கி அது கூட டொமேட்டோலாம் போடுவோம்ல, அதுக்கு தான் நம்ம பியூரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான வெங்காயம்மா, இது வெங்காயம் எவ்வளோ இருக்கும் குவான்டிட்டி? 200 கிராம் வெங்காயம். 200 கிராம் வெங்காயம், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் தான். அதை அரிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிஞ்சு இது மாதிரி வச்சுருக்காங்க நீட்டை வாக்கில். அதுக்கப்புறம் ஒரு 7-8 பச்சை மிளகா அதை நல்லா கீறி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. சன்னா மசாலாவுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. ஸோ இப்போ வந்து நாங்கள் சோம்பு, இந்த ஆயிலோட சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம், நல்ல வாசம் வரும். அப்புறம் கருவேப்பிலை,
நல்லா எண்ணெய் காஞ்சதுனால இப்போ நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் அந்த ஆனியன் ப்ளஸ் பச்சை மிளகாய் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டோம், ஆனியன் ஆட் பண்ணலாம். ஏன்னா பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டால் நல்லா வெடித்து நம்ம கையிலலாம் விழுகும். அதை நாங்கள் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆனியனை போட்டு அது மேலே இந்த பச்சை மிளகாவை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஓகேவா? இது நல்லா ஒரு பொன் வறுவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆனியன் வந்து நல்லா கிளாஸியாக பிரிஞ்சு வரணும். நல்லா மொத்தமாக இருக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கண்ணாடி மாதிரி நல்லா கிளாஸியாக இருக்குப்பா. இப்போ வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மீடியம் சைஸ் ஸ்பூனுப்பா. நான் என்ன மீடியேட்டராக ட்ரான்ஸ்லேட்டராங்க ஆட் பண்ணியிருக்காங்க. குக்கு அவங்க சொல்கிறாங்க, அதனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. சட்டியில் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்காங்க. 1 ஸ்பூன் மீடியம் சைஸ் காரத்தூள், மீடியம் சைஸு ஸ்பூனால் 1 ஸ்பூன் காரத்தூளாங்க. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெளிவாக கேட்கலன்னா நான் ஒரு தடவை சொல்கிறேன். அதுக்கு என்ன மூடிக்கிட்டு வீடியோ மட்டும் எடுன்னு சொல்லியிருக்கலாமே நீங்கள். இப்போ தக்காளி, இப்போ வந்து அந்த டொமேட்டோ பியூரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். யார் மேலெல்லாம் கோவமோ அதெல்லாம் போட்டு அதில் பரட்டுன்னு பரட்டுங்க. என்ன சிரிக்கிறீங்க? இப்போ குக்கு நவுந்துட்டாங்கங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதை இப்போ நல்லா காட்டுவோம். இப்போ அந்த டொமேட்டோ பியூரி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு அதுலேருந்து இப்போ ஆயில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அந்த டொமேட்டோ பியூரோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாரும் தேவையான அளவு உப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கங்க. அந்த தேவையான அளவு எந்த அளவுன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு கிளறு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணோம் நமக்கு தெரியாதே, பொடியை போடணும். இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டுப்பா. ஃபுல் பவுடரையும் ஆட் பண்ணணுமா? ஓகே, ஃபுல் பவுடரே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிக்ஸ் வெல் நல்லா கலந்து விட வேண்டியதான். ஸ்மெல்லு நல்லா வருதாப்பா தம்பி? ரொம்ப அழுத்துக்கிறாங்கங்க. சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம், அதே மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் தெரியும் கஷ்டம். பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தெரியும்? ரொம்ப பண்ணுறாப்புல தம்பி, அவரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதை நல்லா கலந்து விடணும். நெக்ஸ்ட் என்ன மாமி பண்ணணும்? இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும்ப்பா. தண்ணி ஊற்றி கொதி விட்டு குக்கரில் மாற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றி இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி. தேவையான அளவு தண்ணினா எவ்வளோம்மா தண்ணி? அது கொஞ்சம் முழுகிற அளவுக்குப்பா. அது முழுகிற அளவுக்கு தண்ணி. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மசாலா அரைச்ச ஜாரு, இதோ பாருங்கள், இந்த மசாலா அரைச்ச ஜாரு அப்புறம் டொமேட்டோ அரைச்ச ஜாரெல்லாம் கழுவி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அழகாக இதில் ஊற்றிட்டாங்க. ஃபுல்லாக அதில் இறங்கும். அப்படியே ஊற்றி காட்டுங்க வியூவர்ஸ்க்கு. இப்போது இதாப்பா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சா? இது நல்லா ஒரு சூடு ஏறினோடனே அப்படியே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றி அதுக்கப்புறம் எதனால் குக்கரில் மாற்றுறோம் தெரியாதுல்ல வியூவர்ஸ்க்கு. நல்லா சாரிங்க, வீடியோ எடிட்டருக்கு எப்படிங்க தெரியும்? குக்கு சொன்னால் தானே தெரியும். வியூவர்ஸ்க்கு எங்களால் குக்கரில் நல்லா வீடியோ எடிட்டரோட ஹைட்டு ப்ராப்ளம்னால குக்கரை எட்டி காட்ட முடியாத காரணத்தினால் நாங்கள் சட்டியில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக நீங்கள் இதை வதக்கிறது பண்ணுறது எல்லாமே நீங்கள் குக்கர்லேயே பண்ணிக்கலாம். இப்போது ஹைட் இஷ்யூ தான் இங்கே ப்ராப்ளமு. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தூக்கி குக்கரில் அலேக்காக கவுத்துற வேண்டியதான். நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைப்பா. அப்படியே ஊற்றி கலரி குக்கரில் ஊற்றினா கொதிக்க தானே போகுது அப்படின்னேன். இந்த அளவுக்கு அது கொதித்து பிரிஞ்சு வரணுமாப்பா. இதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணாதான் டேஸ்ட்டு நல்லா வருமா. ஓகேவா? இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இது அடுப்பில் வச்சே பண்ணலாம், எனக்கு ஹைட்டு பத்தலை. ஸோ இப்போ இது கூட அந்த கழுவி வச்ச கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சிருந்த கொண்டைக்கடலை 1/4 கிலோ அளவுக்கு இது இப்போ ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சுப்பா. இப்போ என்ன மம்மி பண்ணணும்? குக்கரை மூடி விசில் போட்டு 5 விசில் வரணும்ப்பா. இது நல்லா குக்கர் போட்டு நம்ம 5 பேருக்கு சமைக்கிறோம்ல, அதனால 5 விசில் வரணும்னு நினைக்கிறேன். இல்லை மம்மி? நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், 5 விசில் விடணுமாப்பா. இப்போ இதை தூக்கி அடுப்பில் வைங்க. இப்போ என்னால் தூக்கி காட்ட முடியாது. இதாங்க வச்சாச்சு. இப்போ நல்லா குக்கரை மூடி விசிலுங்க, விசில் போடணும். வாயில் இல்லை, குக்கருக்கு விசில் போடணும். போட்டாச்சா? அதே நேரம் இங்கே ஹீட்லாம் இருக்கும், பட் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே காட்டினேன் இல்லையா, இங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. இங்கே வர ஹீட்டு ப்ளஸ் எல்லாத்தையும் வெளியில் வந்து தள்ளிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இது வந்து 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ப்பா. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சன்னா மசாலா வேணும்னா ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அட் த சேம் டைம் இங்கே மம்மி சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, எல்லா மம்மியும் இப்படி தான். ஒரு வேலை நடக்கும்போதே சைட் பை சைடு இன்னொரு வேலையை சேர்த்து செய்வாங்க. நமக்கெல்லாம் அது வரவே வராது, சுட்டு போட்டாலும். இதோ இப்போது சப்பாத்தி ரெடியாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே வந்தால் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டாங்க. சப்பாத்தி போட போகிறாங்களாம். 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவானே, அது வரைக்கும் நம்ம சப்பாத்தி சுடுவோன்னு. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு டிஷ்ஷு ரெடியாகி திருப்பி அடுத்த டிஷ்ஷும் அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவோம். சைட் பை சைடு ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. மம்மி ரோல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல் இல்லை? சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. அட் த சேம் டைம் அங்கேயும் சன்னா மசாலா குக்கருக்குள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. என் வயிறும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் மம்மியாகும்? ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிருப்பேன். ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே சப்பாத்தி வித் சன்னா மசாலா எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே சாப்பிட்டு பார்த்து நான் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்கு கைஸ். ஃபைனலி சன்னா மசாலா வித் சப்பாத்தி ரெடி. டேஸ்ட் நல்லாவே வந்திருக்கு. தம்பி சாப்பிட்டு பார்த்து ஆல்ரெடி சொல்லிட்டான். ஸோ நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி அழகாக பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தீங்களா? சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த சன்னா மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குப்பா. ஓகேவா? உங்களுக்கும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய டிஷ்ஷோட அப்டேட்ஸ் கொடுக்குறோம். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.